இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உந்தன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஆண்டவர் இன்று நமக்கு அருளும் உயிருள்ள வார்த்தை. திருப்பாடல் 34:7. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். இவ்வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். அன்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய மூவரும் தாங்கள் வழிபடும் உண்மை தெய்வத்தை முன்னிட்டு அரசன் நெபுகத்நேசர் ஆணைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரின் மீது கொண்ட இறை அச்சத்தோடும் இறை ஞானத்தோடும் தீர்ப்பை ஏற்று தீச்சூளையில் இறங்கினார்கள். ஆனால் ஆண்டவரின் தூதரோ அவர்களை விடுவித்து பாதுகாத்து ஆசீர்வதித்தார். அவர்களும் உண்மை தெய்வத்தை போற்றி புகழ்ந்தனர். இன்று ஆண்டவர் இவ்வார்த்தையை கொடுத்து துன்பத்திலும் தனிமையிலும் ஆபத்திலும் இருப்பவர்களை விடுவித்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கின்றார். என்றென்றும் உங்களை பாதுகாக்கின்றவர் ஆண்டவர். ஆமேன்.